திராவிடத்துக்கு அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் கூப்பிட்டு என்னடான்னு கேட்டால் இல்லை, ரெக்கார்ட் டான்ஸை காட்டுவாங்க, சில்க் டான்ஸ் மாதிரி எதனா காட்டுவாங்க, அப்புறமா காந்தியை காட்டுவாங்க. இதை 3 தவிர்த்து அவங்க கிட்ட வேற கொள்கை எதுவுமே கிடையாது. எப்படியாவது இந்த முறை அதிகப்படியாக எவ்வளோ வேணாலும் கொட்டி ஜெயிச்சிடலான்ற ஒரு ஒத்த நோக்கத்தில் இருக்காங்க. இந்த முறை விட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்றது திமுகவுக்கும் தெரியும். அதனால அது எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக எல்லா இடத்துலையும் அடைக்கலமாக இருக்குதா, சேஃப்டியாக இருக்குதா, பாதுகாப்பாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அவனுக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவிங்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு இதுவுமே இல்லையே, ஒரு விஷயமே எடுக்கலையே இன்ன வரைக்கும். உடனே ஏதாவது பிரச்சனைன்னா தான் உடனே அப்பா பையன் டெல்லிக்கு போயிடுறாங்கல்ல. உங்களுக்கு மட்டும் எப்படி கதவு உடனடியா வந்து விருந்து சாப்பிட போயிடுறாங்க? எப்படி உங்களுக்கு மட்டும் உடனே ஒரு அனுமதி கிடைச்சிருது? இன்ன வரைக்கும் நடந்த ரெய்டுக்கு ஒரு பதிலுமே இல்லையே, எதுவுமே நடக்கலையே. டாஸ்மாக் நடந்தது, பரபரப்பாக பேசினது, சாதாரண அதிகாரிகளை மாற்றி உட்காந்துட்டு இருக்குது பாஜக. எப்படி ஆக இவங்க வந்து ஒரு உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை, காந்தி கையில் இருக்கக்கூடிய காந்தி. இந்த காந்தி சுதந்திரமாக மக்கள்கிட்ட போய் வரணும்னாக்கா நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அனுசரணை வேணும். பாஜக என்ன நினைக்குதுன்னா, பேருக்கு கூட்டணி அங்கே வச்சுப்போம், இவங்க கொடுத்துரும். இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு. ஏன்னா நுணுக்கமான அரசியல் என்ன சார், அதிமுகவுக்கு பாஜக வந்து சுமை. பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இந்த லாபமும் கிடையாது. ஏதாவது ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சா கூட அது அதிமுகவின் மூலமா பாஜக ஜெயிச்சது, இதுதான் நடக்க போகுது. ஆனா அதிமுகவுக்கு வந்து நெகட்டிவ் தானே இதனால. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகவுக்கு வந்து சாதகமான சூழல் உருவாயிட்டு திமுக எளிதாக சொல்லலாம், பாஜக பூந்துரும் சொன்னோம் பாத்தீங்களா. அதிமுக கூட்டணி வந்து அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி தான் வரும், அப்போ தமிழ்நாடு சங்கி நாடா மாறிடும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பை பிஜேபி உருவாக்கிட்டு, கட்டாயப்படுத்தி. அது அதிமுகவுக்கோ பழனிசாமிக்கோ இதுல விருப்பம் கிடையாது இந்த கூட்டணியில. இது கட்டாய திருமணம். இந்த கட்டாய திருமணத்தின் மூலமா இது நடக்குது. இப்ப மறைமுகமா யாருக்கு உதவி இருக்கா? பிஜேபி திமுக உதவி இருக்கு. அவன் நினைக்கிறது திமுக தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி. அதிமுக மக்கள் போராட்டத்துக்கு பயந்து பின்வாங்குவோம். இப்போ பாரு, பரந்தூர் வந்து நாங்கள் முடிச்சே தீர்வோன்றோம், 8 வழி சாலை முடிச்சே தீர்வோம். இந்த தில்லு அதிமுகவுக்கு இருந்துச்சா? திமுகவுக்கு இருக்குதுல்ல. இவர் இந்த மாதிரி அடிமை நமக்கு வேணும், நம்மளுடைய விசுவாசமான அடிமை சார். அதனால இது எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமாக வேலை செஞ்சிடும். இப்போ காந்தியை நம்பிட்டு இருக்கிறாங்க இவங்க. இந்த காந்தி சுதந்திரமா மக்கள்கிட்ட போய் சேரணும். சேர்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ பெருசாக ஒன்றும் கொடுத்துட போகிறதில்ல. மிஞ்சி போனால் 500 ரூபா 1000 ரூபா அந்த பிச்சை போடுற மாதிரி தான் மக்களுக்கு போட்டு அவர் ஓசியிலையா நீ போட்ட அப்படின்னு புரியுதுல உட்காந்துக்கிட்டு